Hi guys, welcome to New First Gameplay. சரி நம்ம இன்னைக்கு கேமிங் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம டியூபர்னு ஒரு பிளேஸில் இருக்க டாக்ஸி டிரைவிங் தான் பண்ண போகிறோம். இந்த டாக்ஸி எங்கே இருக்குன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஃபார்ம் பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் வளரலான்னு பேசாமல் இது ஓட்டுவோம். என்னன்னு தெரியல, இந்த கேம் மட்டும் என் மொபைலில் ரொம்ப ஹேங் ஆகுது. கார் ஜம்ப்லாம் பண்ண செய்யுது. அதாவது என்ன ஹை குவாலிட்டி கிராஃபிக்ஸில் வச்சனாலையான்னு தெரியல. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸ்ட்டை போய் நினைப்போம். எவனா இருந்தாலும் சிட்டிக்குள்ளே மட்டும் சொல்லுங்கடா, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாகவே சொல்லுங்கடா. அதுக்குன்னு டைம் ரொம்ப கம்மியாக கொடுத்துருவாங்க. ரொம்ப ஆகாது இல்லை கைஸ். நீங்கள் இறங்கிட்டு இன்னும் வந்ததுலேருந்து ஒருத்தவனையும் காணும். கைஸ் அங்கே ஒருத்தன் இருக்கேன். அப்படி இல்லை, ஹை குவாலிட்டி கிராஃபிக்ஸ் அதனால ரொம்ப ஹேங் ஆகிடும் அந்த கேம். வச்சுட்டு ஏற்றிட்டேனே சொல்லிட்டு பேசுகிறேன். எங்கே அந்த டெஸ்டினேஷன் சொல்கிறாங்களே அங்கே ஒரு டெஸ்டினேஷன் கார் பல்க்கு. இந்த காரு இல்லை பூஸ்டரே இல்லை கைஸ், அதுதான் ஒரு கடுப்பு. அப்போ நீ போ நீ வா. நீ வாடா. ஏறுடா டே. ஏறு கை. நான் எங்கே இருக்கேன், அவன் எங்கே கைக்கிறேன். ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க, வாங்க போவோம். சீக்கிரம் போவோம். இவ்வளோ கம்மியா டே, இந்த செகண்ட்ஸில் எப்படி அங்கே போவேன்? சான்ஸே இல்லை. போயிடலாமா? போயிடலான்னு தான் நினைக்கிறேன். போயிடலாங்க, வந்தாச்சு பக்கத்தில். நான் இங்கே தானே இருக்கேன். எங்கடா அங்கே கை காத்துட்டேன், நீ ஏறா. நைஸ், இப்படியே பண்ணுறாங்க எல்லாரும் இருக்காங்க என் கூட. நைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் வரும். ஓகே போவோம். இவங்கனே அதுக்கு டைம் நிறையா தந்துருக்கேன், டிஸ்டன்ஸும் நிறையா தந்துருக்கேன். பில்டிங்கில் இருக்கேன், காரு டேமேஜே ஆகலை. இந்த டாக்ஸி காரில் ஒரு நல்ல ஸ்பெஷாலிட்டி இருக்குது, டேமேஜே ஆகுது. இந்த டாக்ஸி கார் விற்றுட்டா இந்த கேமில் இருக்கிறது ஒரே ஒரு டாக்ஸி தானே. இந்த ஒரு கார் மட்டும் விற்றுட்டு அவ்வளோ முடிஞ்சு. கைஸ், நான் இன்றைக்கி தான் நேர்மையாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால டாக்ஸி ஓட்டுறேன். ஓகேங்க, நம்மள்கிட்ட $791 இருக்குது. இந்த வீடியோவோட எண்டில் நான் ஒரு அசால்ட் ரைஃபிள்னு ஒரு கன்று வாங்க போகிறேன். அதை உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பேங்க் பக்கத்தில் இருக்கேன். ஏறா ஏறிட்டேன். மண்டை அப்படியே அதான் அப்படியே பனானா கலர் வேறு போட்டு பக்கத்துலேயும் இருக்குது. இந்த மாதிரி டைம் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் என்ன காசு கம்மியாக தான் தருவாங்க. பாருங்க வேணும்னா மேலே நம்ம மணி கம்மியாக தான் ஏறும். $32 தான் இருக்குது. நீயும் ஏறு. என்னடா இது கண்ணாடி எங்கே, அந்த கண்ணாடி பேர் என்னன்னு தெரியல. இந்த கண்ணாடி எங்கே போட்டுட்டு வர லூஸாக இருப்பாங்க. இந்த கேமில் பொண்ணுங்களே இல்லாமல் வெறும் பசங்க மட்டும் இருக்காங்க. எங்கே வராங்க? இதுதான் வீடாக இருக்கும். வீட்டில் கொண்டு போய் நான் வந்ததுல ஜஸ்ட்டு மிஸ் ஆகும். எப்படின்னா வீட்டில் தானே இறக்கி விட்டேன். எப்படின்னா பணம் தந்து தானே ஆகணும். என்ன தராமல் இறங்குறேன். $18 எடுத்துட்டேன் காய்ஸ். இதெல்லாம் நியாயமே இல்லை காய்ஸ். இப்போ நம்மள்கிட்ட $805 இருக்குது. $5 இருக்குது. ருபீஸ்ன்னு சொல்லி பழகிடுச்சு. இங்கே ஒரு கஸ்டமர் இருக்கார், கேட்குவோம். ஹலோவின் ஆத்மாக்கள்லாம் இங்கே தான் இருக்காங்க இந்த உலகத்துலையும். இவனும் சரியான லூஸ் ஸ்டார்ட் பண்ணுவான். அந்த ஹேட்டை போட்டுட்டு கண்ணாடியை பார்த்தீங்களா, கண்ணாடியை. ஆனால் வந்து ரொம்ப நல்ல கஸ்டமரு. இந்த டிஸ்டன்ஸும் நிறையா தந்துருக்காரு, காசும் நிறையா தரப்போகிறாரு, டைமும் நிறையா தரப்போகிறாரு. இந்த மாதிரி எங்கெல்லாம் சூப்பரு நல்லா உள்ள லேண்ட் ஆகிட்டேன். நல்லா சொல்லிட்டீல. சரி காய்ஸ் போவோம். போவோம். டைம் வேறு கம்மி. ஸ்பீடு. எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் இறங்குறாரு? ஒருவேளை நம்ம கம்ப்ளைண்ட் டாடி கேம்ஸ் இருக்குமா காய்ஸ்? என்ன டான்ஸை பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க இருக்குது. நம்மகிட்ட இப்போ $901 இருக்குது. ஆனால் ரியலில் வந்து இந்த போலீஸ்காரங்களும் இருக்க மாட்டாங்க. ரியலில் எல்லா போலீஸ்காரங்களும் கடமை மாதிரி தான் இருக்காங்க. அதுவும் என்னோட போலீஸ் ஆகணும்னா அதுதான் கிடையாது. பிரேக் அடிக்கணும் அப்படிங்கிறாரு. இவனை பார்த்து போவோம். அறிவு இல்லை அந்த சவுப்பு கலர் கார் வாசிட்டே போகிறாங்க. அதுக்கு டைம் வேறு கம்மியாக தந்துருக்காங்க. போகணும். இந்த கேம்ல எல்லாம் லூஸ் தரமா
இங்கே அவனுக்கு தெரியாத தெரியும், ஆனால் அந்த கிறுக்கு மாதிரி கருப்பாக இருக்கும். இவரையும் இறக்கி விட்டாச்சு. நம்மள்ட்ட இன்னும் எவ்வளோ தான் பணம் இருக்குது? 1000 ரூபா கிட்ட வந்துடும்டா. தெரியல. இப்போ ஆனால் 931 சரி இருக்குது. நெக்ஸ்ட் எங்கே போகலாம்? அங்கே ஒரு கஸ்டமர் வெயிட் பண்ணுறாரு, அங்கே போகலாமா? அங்கே ஃபஸ்ட்டு இறங்குவோம். சொல்லணும்டி, நான் அழைச்சி பார்க்காம செல்லணுன்றேன். எப்போ தான் செல்லணுன்றேன்? போய் சவத்தில் முட்டி சாகும். அந்த பச்சை கலர் காரை ஃபஸ்ட்டு வெடிக்க வைக்கணும். பாம்பை தூக்கி போய் என்னடா போயிட்டான், இன்னமும் ஓடிட்டு இருக்காங்க. சரி பாம்பை தூக்கி போடுவோம், எங்கிட்டாவது ஓட்டாச்சு. ஓடுவோம் வெடிச்சிருச்சு. ஓகே காய்ஸ், ஓடுவோம் எவனும் சாகலை. சரி அப்படி செத்துருந்தாங்கன்னா வானல் லெவல் வந்திருக்கேன். திரும்ப திரும்ப அந்த பச்சை கலர் இருக்குங்க இடிச்சிட்டு போகுது கைஸ். இந்த தடவையாவது நான் நேர்மையாக சம்பாதிக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே டியூட் மாட்டு மொபைலில் மெசேஜ் இருந்துச்சு. என்ன மெசேஜ்? நான் தான் உங்கள் மேக்ஸு, நான் உனக்கு ஒரு மிஷன் வச்சுருக்கேன், டியூட் மாட்டுக்குவா. ஓகே உள்ளே போவோம். இந்த கேம் ஹை காசு எல்லாத்தையும் நமக்கு அனுப்பி பண்ண சொன்னேன். அப்படியா? சரி கைஸ் வாங்க கைஸ், போய் கன் ஷாப்பில் போய் நான் சொன்ன கன்னை காட்டுறேன். அது வந்து $6 தான் நினைக்கிறேன். போய் பார்ப்போம் எத்தனை டாலர்னு தெரியல. காசு இருக்காம என்ன முதல்ல போய் $100 தான். அந்த கன் தான் அசால்ட் ரைஃபிள். இதெல்லாம் எல்லா கன்னும் இதான் இவ்வளோ நியாயமே இல்லை, இவ்வளோ வீட்டில் வச்சு வைக்கிறாங்க கைஸ். ஓகே கைஸ், நைட் வேறு ஆயிடுச்சு. வாங்க மற்ற இதெல்லாம் சொன்னாலும் இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. இங்கே தான் மண்டையில் ரேபிட் மாதிரி வச்சுருக்காரு. ஹேர்ஸ்டைல் எல்லாரும் வித்தியாசமாக வச்சுருக்கீங்களா? இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காங்க கைஸ். இங்கே பாருங்க, இவ்வளோ கம்மியாக கொடுத்துட்டு இவ்வளோ தூரம் அச்சோ இன்னும் கம்மியாக தான் இருக்குது. யார் ஜாக்கா? ஜாக் நல்லா அவன் பேர் சாடு. வேணாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்குவோம். இப்போ வாங்க கைஸ், நான் வந்து வீடியோவை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இவரை கூட்டிகிட்டு போய் நான் வந்து அதாவது இந்த கன் வாங்குறதுக்கான ரேட்டு சம்பாதிச்சுட்டு பில்டிங் வந்துருக்கீங்க. சூப்பர். என்ன சொன்னேன், அந்த கன்னுக்கான ரேட்டு நான் சம்பாதிச்சு வந்து நான் காட்டலான்னு இருக்கேன். அதனால் அந்த இதோட முடிச்சிடலான்னு இருக்கேன். அதுதோ இன்னும் 3 செகண்ட் தான் இருக்குது. போகலாமா? சான்ஸ் இல்லை, போகிறதுக்கு சான்ஸே இல்லை. பணத்தையும் வாங்கிட்டாங்க. கருமண்டா எனக்கு மட்டும் பணத்தையும் அது முஸ்தாஃபா. ஏறா என்ன இந்த ஹலோவின் ஆத்மா திரும்ப வந்திருக்கு. இந்த கருப்பு கலர் சட்டை எங்கே இறக்கி விட சொல்ல போகுது? அது வெள்ளை சட்டைடா, இது கருப்பு சட்டைடா. ஓ இது வேற ஆளா? இருந்தாலும் கருப்பு சட்டையை மாற்றிட்டு வந்துருக்கலாம்ல. இதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது. எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க அரெஸ்ட் பண்ண சொல்ல போகிறாங்களா? இது வீட்டில் சரி தெரியல. ஓகே இறக்கி விட்டுருவோம். ஓகே 9 செகண்ட்ஸ் ஸ்பீடாக வந்துட்டோம். ஓகே காய்ஸ், இப்போ நான் உங்களுக்கு கன் ஷாப்பில் போய் நான் என்ன கன் வாங்க போகிறேன்னு காட்ட போகிறேன். பணத்தை சம்பாதிச்சுட்டு. ஓகே காய்ஸ், கன் ஷாப் வந்தாச்சு. வாங்க பணத்தை சம்பாதிப்போம். சரி பணத்தை சம்பாதிச்சாச்சு, கன்று வாங்குவோம். பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கன்னுக்கான புல்லட் வாங்கணும் ஃபஸ்ட்டு. புல்லட் பர்ச்சேஸ். இவன் மேலே சூஸ் பண்ணிப்போமா? ஓடு. ஓகே காய்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு கேமை சேவ் பண்ணிப்போம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.